ஹாய்டா செலிகுட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் வந்து ஃபேரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன்னா ஜிக்கு கவர் ஒன் ஷாட் தாண்டா. இந்த ஒன் ஷாட் வந்து பர்த்டே விஷஸாக வந்தது 2 பேர்த்து. ஒருத்தவங்க வந்து ஐஸ்வர்யா, இன்னொருத்தவங்க பேர் வந்து தருண் ரவின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே டைமில் வந்து பர்த்டே இருக்குது. அவங்க 2 பேருமே ஜிக்குக்கு தான் கேட்டாங்க, ஒன் ஷாட்டாக கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒன் ஷாட் ரெடி பண்ணுறேன்டா. இந்த 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 ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு பர்த்டே விஷ் கொடுத்துடலாம்டா. ஹாப்பி பர்த்டேடா. நீங்கள் வந்து எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக இந்த எஃப்எஃப்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் நாளும் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து வெளிலலாம் சுற்றிட்டு எஃப்எஃப்லாம் கேட்டுக்கிட்டு இது அப்படியே ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேங்களா? அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு ஜிக்கு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் எனக்கு. அது கம்மியான வியூஸாக இருந்தாலும் ஆனால் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் நிறைய போட்டாங்க, லைக்ஸ்லாம் வந்தது அண்ட் வியூஸும் நிறைய வந்தது. இத்தனை மாதத்தில் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். அண்ட் நான் அது வந்து 1K வேறு நான் வந்து தொட்டுட்டேன். அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு பர்த்டே விஷ் கொடுக்கும் போதும் என்கிட்ட வந்து கேட்கும் போதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து எனக்கு விஷஸ்லாம் கொடுத்து எனக்கு வந்து நம்பின்ட்டு கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஹாப்பி பர்த்டேடா. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சின்ன வார்னிங் தான்டா. பேக்னு சத்தமாக இருந்துச்சுன்னா என் வயசே அந்த சாரி சாரி தான். அண்ட் இது 8% கண்டென்ட்ஸ் இட்ஸ் மஸ்டா. ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு பெரிய மீட்டிங்கான ஒரு ரூமில் நிறைய மாஃபியாஸ் அப்படி இருக்கும்போது ரெண்டு ஒரு பெரிய மாஃபியாஸ், பிக்கஸ்ட் மாஃபியாஸ், அந்த சிஇஓலே வந்து அவங்க 2 பேர் தான் அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் உட்கார்றது, இன்னொருத்தவங்க வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் சைடில் வந்து ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாஃபியா டீலர். ஓகேங்களா? இப்போ அந்த டீலர் தான் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேர் ட்ரக்ஸும் நல்லா தான் இருக்குது அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா என்னால் வாங்க முடியும். ஸோ நான் 2மே வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒருத்தவங்க ஒரு மாஃபியா, நீங்கள் அவந்தோட ட்ரக்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா அப்போ நான் இந்த டீலை நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கே இன்னொன்று மாஃபியா இங்கே பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருப்பாங்களா, அவங்களும் சொல்கிறாங்க அதே தான் இங்கேயும், நீங்கள் அவனோட ட்ரக்ஸ் வாங்குறீங்கன்னா அப்போ நான் என்னோட ட்ரக்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் எந்த வாங்குறீங்கன்னா எனக்கு அவ்வளோ இல்லை, அவங்க கேன்சல் பண்ணிட்டு போதும், நான் உங்களுக்கு நிறையவே ட்ரக்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து இந்த டீலர் அப்படியே ரொம்ப நர்வஸான சிரிச்சுட்டு சரி ஓகே நான் அப்புறம் உங்களதே வாங்குகிறேன் சார். இப்போ சடனாக அந்த ஃபஸ்ட்டு மாஃபியா வந்து பேசியிருப்பாங்களே, ஸோ அந்த மாஃபியா கன்னை காமிச்சிட்டு, ஏய் இங்கே என்னை வர வச்சுட்டு என்ன அவந்து வாங்குற, என்னென்ன இங்கே என்ன அசிங்கப்படுத்துறியா, இங்கே வர வச்சு நீ எந்த தான் வாங்குற புரியுதா? இங்கே டீலர் சங்குக் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதனால தான் நான் உங்கள் 2 பேர் தான் வாங்குறேன்னு, நீங்கள் வேணான்னு சொன்னீங்க அதான். இங்கே அந்த ஃபஸ்ட்டு மாஃபியா பேசுகிறது வேறையா இல்லை, நம்ம ஜங்குக் தான். நாங்கள் ஜங்குக் இங்கே இப்போ எனக்கு தெரியாது, நீ அவந்து வாங்குறேன்னா எந்த வாங்கக்கூடாது, ஆனால் நீ என்னை இங்கே வர வச்சுட்ட, நீ எந்த தான் வாங்குற, எனக்கு நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது, அதை விட்டுட்டு உன்கிட்ட வந்து பேசுகிறேன்ல, அதுக்காக நீ வாங்கி தான் தர்ற, இல்லை அவ்வளோதான். இப்போ அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்களே அந்த பர்சன், உனக்கு அசிங்கமாக இல்லையா, அவனை மிரட்டி உன்னோட ட்ரக்ஸ் எல்லாம் வாங்க வைக்கிற? இங்கே அந்த ஜங்குக்கு தான், இங்கே பாரு வாயை மூடிட்டுரு, கொஞ்சமான டைம் நீயும் தானே காசு கொடுத்து வாங்க வச்ச உன்னோட ட்ரக்ஸ்லாம், நான் ஒன்றும் அவ்வளோ சீப்லாம் இல்லையே. ஆமாம் நான் ஒரு காலத்தில் காசு கொடுத்து தான் இது பண்ணேன், ஆனால் நான் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். எப்படி ட்ரக்ஸும் கொடுத்தேன் காசும் கொடுத்தேன், ஆனால் உன்ன மாதிரி நான் ஒன்றும் சாவு பயம் கொடுத்து என் ட்ரக்ஸை வாங்க சொல்லலை. இப்போ நீ இப்போ கண்ணை காமிக்கிறியே, நெக்ஸ்ட் டைம் அவன் உங்ககிட்ட வருவானா? ஆனால் என்கிட்ட வந்தாங்களே. ப்ராஃபிட்டோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் கூட தெரில, நீ இல்லாமல் மாஃபியா. ஜிமன் ஓவராக பேசினு வச்சுக்க, இந்த கன்னை உன் மேலே பாயிண்ட் ஆகும், நான் ஷூட் பண்ணுறதுலாம் ஒரு செகண்ட்க்கே யோசிக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஷூட் பண்ணுவியா? இங்கே என்ன ஷூட் பார்ப்போம், ஷூட் பண்ணுறா பண்ணு, அவ்வளோ தைரியமாக இருந்தால் பண்ணு, யார் வேணாண்ணா, இந்தா
இங்கே வெய் பார்ப்போம், அந்த கன் பாயிண்ட்டை என் மேலே வெய் பார்ப்போம், வெய் என்னை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அந்த செகண்ட் பர்சன் யாரையும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஜங்குக் அண்ட் ஜிமின் 2 பேருக்கும் சுத்தமாக ஆகாது. அவங்க வந்து இந்த மாஃபியாக்குள்ளே எப்போ என்ட்ரு ஆனாங்களோ அப்போலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ளே சுத்தமாக ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. ஆனால் இவங்க தான் மோஸ்ட் டாப்பு மாஃபியாஸு. சியோலில் மட்டும் இல்லை, சவுத் கொரியாவில் அவங்க தான் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எல்லோரும் அவங்கள தான் ரீச் பண்ணுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ட்ரக்ஸுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ இல்லை எதுனா வந்து வேறு என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் அப்படி என்ன இருந்தால் கூட அவங்கள தான் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் எல்லாருமே ரீச் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட தான். ஸோ அதனால தான் இந்த மீட்டிங்கும் அதுக்காக தான் இருக்கும். இப்போ இங்கே ஜங்குக் தான் அந்த கன் பாயிண்ட்டை ஜிமின் மேலே வைக்கிறான். இங்கே அந்த ஜிமின் தான், என்ன சார் அப்படி நின்று நிற்கிங்க, ஷூட் பண்ணுங்கள் சார். என்ன ஷூட் பண்ணதுக்கு பயமாக இருக்கா? பயமா எனக்கா? உன்னை ஷூட் பண்ணதுக்கு எனக்கு எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் நடக்கும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே அந்த ட்ரிகர் அப்படியே வந்து இழுக்கிறான், அந்த புல் அப் பண்ணுறான் அந்த ட்ரிகரை, கன் பாயிண்ட்டை. அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட பாடி கார்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. சார் நம்மக்கிட்ட நிறைய ஷெடியூல்ஸ் இருக்குது, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணால் ரொம்ப லேட் ஆயிரும், நம்ம இப்போ கிளம்பி ஆகணும். இந்த டைமில் ஒரு மீட்டிங் இருக்குது, போர்ட் மீட்டிங், கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய மாஃபியாஸ் அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்காங்க உங்களுக்காக. சரி, இப்போ தப்பிச்சிட்ட, அடுத்த தடவை நான் உன்னை விட போத்தில்ல. ஓடாதடா, ஷூட் பண்ணிட்டு ஒரு செகண்டில் போயிட்டே இருக்கலாம், நீ தான் பயந்து ஓடுற. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் ஜிம்மு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜங்குக்கு போயிருப்பான். இங்கே ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு அந்த அந்த சேரில் உட்காந்துடுறான். இதே வந்து ஒரு 2 நாள் போகுது. இப்போ பார்த்தோன்னா ஒரு நைட் டைம் ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து ஒரு நிறைய குரூப் அப்படியே நிற்குது. அங்கே வந்து ஆப்போசிட்டில் ஜிமினோட குரூப்பும் ஜங்குக்கோட குரூப்பும் நிற்குது. ஆப்போசிட்லேயே நிற்குது. நிறைய பேர் அங்கே வந்து கீழே படுத்து கிடக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்ஜுரியாக இருக்கும். நிறைய கன்லாம் வந்து அடிபட்டு, கன்னால் அடிபட்டு, ஷூட்டில் நடந்து, நைஃபால் அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே படுத்திருப்பாங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜிமின் அண்ட் ஜங்குக் மூஞ்சில் நிறைய ரத்தம் வந்திருக்கும். 2 பேருக்குமே ரத்தம் வருது, கை காலெல்லாம் அடிபட்டிருக்கும். 2 பேருமே அப்படி சண்டை போட்டிருப்பாங்க. அது ஒரு கிரவுண்டுன்னு சொல்லித்தோட ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி சொல்லலாம். வேர் ஹவுஸ் அங்கே வந்து அது வந்து ஜங்குக்கோட வேர் ஹவுஸ். இப்போ வந்து இங்கே ஜிமின் ஜங்குக் 2 பேருமே சண்டை போட்டதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து நிற்காங்க. இப்போ சடனாக ஜங்குக் தான் ஜிமினோட கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து வாலில் பின் பண்ணுறான். அப்படியே வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கும் ரெடியாக நிற்கிறான். இங்கே ஜங்குக் தான், ஏய் உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் லைனை க்ராஸ் பண்ணதுன்னு, ஆனால் இந்த வாய் உன்னை சும்மாவே விடாதுல்ல, நீயும் சும்மா இருக்க மாட்டேங்கிட்ட, இந்த வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இங்கே ஜிமின் அப்படியே ஸ்மெக் பண்ணுறான். சடனாக ஜிமின் அப்படியே ஜங்குக்கை அப்படியே கிக் பண்ணிவிட்டு அவன் கையை வந்து அப்படியே பின்னாடி அப்படியே முறுக்கி பின்னாடி திருப்பி அப்படியே வந்து அவனை கீழே விழ விடுறான். இப்போ இங்கே ஜிமின் தான், அதுதான் நானும் சொல்கிறேன், நீயும் என் லைனை க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் நீயும் என் வார்த்தைங்கள்லாம் ஒபே பண்ணது கிடையாதுல்ல, உன்னை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படி பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக இங்கே ஜிமினுக்கு தான் ஒரு கால் வருது. இங்கே ஜிமின், ஏய் இரு 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 கால் வருது, கொஞ்சம் இரு, போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனை தள்ளி விட்டு அப்படியே உட்காந்துக்கிறான் கீழே. மூச்சு வாங்குது 2 பேருக்குமே, அவ்வளோவும் ரத்தம் வருது. இங்கே வந்து இங்கே ஜிமின் தான் அதை அட்டன் பண்ணிவிட்டு, என்னாச்சு போலீஸ் சார், என்னாச்சு சார், ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ தயவுசெய்து அங்கேருந்து போயிருங்க சார். என்னது, நீ அவங்கள ஸ்டாப் பண்ணலையா? சார் நான் ட்ரை பண்ணேன் சார், ஆனால் அவங்க உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஈவன் ஜங்குக் சார் கூட இங்கே இருக்காங்க தெரியும். நீங்கள் தயவுசெய்து இங்கே அங்கேருந்து கிளம்பிடுங்க நீங்கள் 2 பேருமே. சரி நான் கிளம்புறேன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஜிமின் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் அப்படியே வந்து அவன் நோஸ்லேருந்து அந்த பிளட் அப்படியே வைப் பண்ணுறான். இங்கே ஜிமின், ஏய் என்னடா, சரி நீ இந்த ஃபைட்டில் வின் ஆகிட்ட, நான் இங்கே தோற்றுட்டேன் சரியா, நான் கிவ் அப் பண்ணுறேன், என்னால் முடியல, நான் கிளம்புறேன். உண்மையாவா? ஆமாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.
இப்போ வந்து அவன் வந்து போகும்போது ஜிமின் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டுக்கப்புறம் அவன் கொஞ்சம் லைட்டாக சத்தம் வருது பின்னாலேருந்து. என்னன்னு திரும்பி பார்க்க ஜங்குக்கு வந்து ஏந்துக்கவே முடியல. அவன் வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கான், ஏந்துக்கவே கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். இங்கே வந்து ஜிமின், இவனை சும்மா இப்படியே விட்டுட்டு போயிடலாமா, இல்லை கூட்டிகிட்டு போயிடலாமா, சரி சாவட்டும் இங்கே எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமின் போக. ஆனால் அவனுக்கு வந்து அவன் ஜங்குக்கு ஏந்துக்கவே முடியாமல் அவன் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஷூ இவனா அப்படியே ஜங்கு கிட்டே போகிறான். இப்போ இங்கே ஜிமின் தான், ஏய் என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. எதுக்கு இப்போ நீ நின்று நிற்க? அதான் கிவ் அப் பண்ணிட்டல போ. டேய் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன், ஏன் நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்க? தெரியல, காலில் ஏதோ அடிபடிச்சு போல அப்படின்னு சொல்ல இங்கே ஜிமின் அப்படியே வந்து கை கொடுக்குறான். அப்படியே வந்து எழுந்துக்கிறதுக்காக அவனுக்கு வந்து ஹெல்ப்காக கை கொடுக்க. இங்கே வந்து ஜேகே தான், எனக்கு ஒன்றும் வேணும் ஹெல்ப்லாம். ஏ மென்டல், ஐ திங்க் நீ உனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், அதான் கை கொடுக்குறேன்ல வா. இங்கே ஜேகே தான், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் இப்போ. டேய் போலீஸ் வராங்கடா, நம்ம எங்கே இருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அதான் எனக்கு காலம் வந்தது, என்னால் இங்கே அவனை விட்டுட்டு போக முடியும். நீயும் அதே மாதிரி ஜெயில்ஸோடு தான் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இங்கே ஜிமின் அப்படி நின்றுக்க. இங்கே ஜேகே அவங்க கொஞ்சம் யோசிச்சுன்னுக்க. இங்கே வந்து ஜிமின் தான், இப்படியே யோசிச்சுருந்தான்னு வச்சுக்கேன் போலீஸ் வந்துடும், என்னால் ஓட முடியும், உன்னை பற்றி யோசிச்சுப்பாரு. இன்னும் வரைக்கும் ஜிமின் அவன் கையை நீட்டின்னு தான் இருக்க. இங்கே ஜேகே அப்படியே வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே நிற்கிறான். ஜிமினும் வந்து ஜேகேவோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே வந்து ஹிப்பு மட்டும் இல்லை, அப்படியே வந்து ஷோல்டரையும் பிடிச்சிட்டு எப்படியோ வந்து அவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு கார் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே வந்து கீயோட தான் இருக்கும். ஸோ அதில் ஏந்து அவனை வந்து ஜேகேவை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்க. அப்படியே வந்து அவனும் வந்து டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கணும் ஜிமினும். இப்போ கரெக்டாக அவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டுக்கப்புறம் அங்கே போலீஸும் வந்துடுது, போலீஸ் சத்தம்லாம் கேட்குது. ஸோ அவன் வந்து ஜிமின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே வந்து அந்த காரை ஓட்டுறான். ஆனால் ஒரு லிமிட்டு தான் அந்த அந்த காரே ஓடுது. இப்போ இங்கே ஜங்குக் தான், டேய் ஃபாஸ்ட்டாக போயேன்டா, டேய் இல்லை பெட்ரோல் இல்லைடா, பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஐ திங்க் என் பசங்க தான் என்ன பிரேக்கை கட் பண்ணியிருக்கோங்க. எனக்கு சந்தோஷம்தான்ப்பா, நம்ம 2 பேருமே சேர்ந்து மாட்டினா. ஓ அப்படியா, சரி நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கார் விட்டு ஜம்ப் பண்ணிடலாம். ஆனால் என்னால் ஓட முடியும், உன்னை பற்றி யோசிச்சுப்ப, உன்னால் நடக்கக்கூட முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு சூத்த மூடிட்டு இருக்கியா? இங்கே ஜேகுக்கும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த விண்டோவை பார்த்துனுக்கான். இங்கே வந்து ஜிமினும் எப்படியும் வந்து அவனோட பெஸ்ட்டு கொடுத்து அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி அவனை வந்து இந்த காரை ஃபாஸ்ட்டாக ஓட்ட ட்ரை பண்ணுறான். இப்போ சடனாக வந்து ஒரு ஃபால்ஸ்குள்ளே வந்து டேர்ன் பண்ணிடுறான். அங்கே லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி கண்டினியூஸாக வந்து எடுத்துனுக்க. இங்கே ஜேகே, டேய் என்னடா பண்ணுற, எங்கடா போயினுக்கும், கொஞ்ச நேரம் வாயை மூட்டி இருக்கியா நீ, நான் தான் பார்த்துனுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த போலீஸும் வந்து ஜிமின் ஜங்குக் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவங்களும் வந்து அந்த காரை சேஸ் பண்ணத்தை நிறுத்திட்டாங்க. அந்த அந்த சைரன் சத்தம் எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் வந்து அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஜிமின் ஸ்லோவாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி தான் நிறுத்துகிறாங்க. ஒரு வீடு கொஞ்சம் பழசாகவும் இருந்தாலும் பட் ஆனால் அது வந்து புதுசுமாக தான் இருக்குது. இருட்டாக வேறு இருக்குது நைட் டைம். ஸோ அதனால் அது வந்து அவ்வளோலாம் தெரியல. இப்போ இங்கே ஜேகே தான், யார் இந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்கான் அறிவே இல்லாமல், ஏய் அது ஏன் வீடு தான், வா. என்னது உன் வீடா, இங்கேயே தங்கினுங்க, இது எமர்ஜென்சி வீடு, வா. இங்கே ஜேகே சிரிச்சிட்டு, அப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், நீ ஒரு ஸ்டூபிட் தான். இங்கே ஜிமின் ஒரு நைஃப் எடுத்து அப்படியே வந்து ஜேகேவோட கழுத்தில் வைக்கிறான்.
இப்போ மட்டும் நீ வாயை மூடிட்டு இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த சங்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடும். இங்கே ஈஸியாக புதைக்க முடியும் தெரியுமா? சரி சரி. இப்போ எங்கள் ஜிம்மன் அப்படியே இறங்கி ஜேகேவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படியே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கவுச்சில் தான் வைக்கிறான் அவனை. அப்படியே கவுச்சில் அப்படியே போடுறான் அவனை. இப்போ வந்து இங்கே ஜிம்மன் அப்படியே கொஞ்சம் 2 கப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறான். இந்தா இந்த தண்ணியை குடி. இங்கே சரக்குலாம் இல்லையா? ஓடிட்டு குடிடா. சும்மா இப்படியே பேசின்னு வச்சுக்கேன், இந்த தண்ணி கூட கிடைக்காது. சரிடா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே வாங்கி அவனே குடிக்கிறான். இப்போ இங்கே ஜிம்மன் தான், சரி உன் காலை காமி. எதுக்கு? உனக்கு இன்ஜுரி ஆகிருக்குடா. அதுக்கு நான் பார்க்கணுண்டா. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல போ. எனக்கு என்ன, உன் காலை தான், அந்த இன்ஜுரி ரொம்ப பெருசாயிரும், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதே சொல்லிவிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ரூம் போயிடுறான். ரூம் போயிட்டு அப்படியே வந்து குளிக்கிறதுக்காக போயிருப்பான். இங்கே ஜங்குக் அவன் வந்து அந்த பெயின் வந்து அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேறே பண்ண முடியல. ஈவன் அவனால் வந்து நிற்க கூட முடியல. கொஞ்ச நாள் கழித்து ஜிம்மன் வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு அவனே வந்து வெளில வந்து ஜங்குக்கை பார்க்கறதுக்காக வந்தா. ஜங்குக் பார்த்தோன்னே அவனுக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா வந்து ஜங்குக் அப்படியே வந்து எப்படியோ வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலில் வந்து பிடிச்சிட்டே நடக்கிறான். சடனாக அவனுக்கு வந்து ஸ்லிப்பாக இருக்கும். இங்கே வந்து ஜிம்மன் தான் அதுக்கு தான் சொன்னேன், எதுனா ஆயில்மெண்ட் போட்டால் இல்லைன்னா பேண்டேஜ் போட்டால் இருந்தால் கூட பரவாயில்லையா, அட்லீஸ்ட் ஒரு அந்த பெயின் ஆச்சு போயிருந்துருக்கும். பாரு உன்னால் நடக்க கூட முடியல. டேய் சிரிக்காத, ஃபஸ்ட்டு என்னை ஹெல்ப் பண்ணு, கை கொடு. சரி சரி வந்துட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து ஜங்குக்கிட்ட போயிட்டு அவன் அப்படியே பிடிச்சி இழுத்து அவனை வந்து நிற்க வச்சு அதுக்கப்புறம் வந்து கவுச்சில் போடுறான் திருப்பியும். இப்போ எங்கள் ஜிம்மன் தான், இப்போயாச்சும் உன் காலை காமிப்பியா இல்லை ஸ்டபனாகவே எடுக்க போறியா? இங்கே பேர் காலை நம்பி கொடு, நான் ஒன்றும் கடிச்சிட போகிறது கிடையாது. சரி பாரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஜிம்மன் அப்படியே வந்து ஜேகேவோட பேண்டை லைட்டாக அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த காலை பார்த்தா பெரிய கட்டு, அதாவது ஒரு நைஃபால் ரொம்ப டீப்பாக கட் ஆகிருக்கு. ப்ளஸ் பிளட்டு வேறு ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். ஜிம்மன் அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கே வந்து அந்த கவுச்சுக்கு சுற்றி கொஞ்சம் நிறையவே பிளட்டு லாஸ் ஆகிருக்கும். இதை பார்த்துட்டு, டேய் உனக்கு ஃப்ராக்ஷன்லாம் ஆகலை, ஒரு பெரிய கட்டு வந்திருக்கு, ஏதோ அடிபட்டிருக்கு, நல்லா கீறி இருக்குது நைஃபால். கவலைப்படாத, என்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் இருக்குது, நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன். சரி சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, ரொம்ப வலிக்குது. நீங்கள் ஜிம்மன் சிரிச்சிட்டு, நீங்கள் தான் பெரிய மாஃபியா ஆச்சே, இந்த பெயின் கூட உங்களால் பேர் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படி முறைக்கிறான். ஜிம்மனும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ரத்தத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு பேண்டேஜ்லாம் போட்டு டைட்டாக கட்டி விட்றான். இப்போ இங்கே ஜேகே தான், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க? ரொம்ப ஓவராக யோசிக்காத, போலீஸ் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே என்னால் உன்னெல்லாம் காப்பாற்றி தூக்கிட்டு போய் குழந்த மேலாம் என்னால் பார்த்துக்க முடியாது, அதனால தான். இல்லைனா எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? இங்கே ஜேகே அதான பார்த்தேன், என்னடா இந்த மயிர்லாம் ரொம்ப நல்லவனா நடிக்குதேன்னு. எங்கள் ஜிம்மன் அப்படியே அவனை வந்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேண்டேஜ் நல்லா இன்னும் நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஜிம்மன் வந்து அவன் ரூமுக்கு போயிருப்பான். இங்கே கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே அப்படியே வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோன் எடுக்கிறான். ஃபோனில் சிக்னலே இல்லை. அங்கே வந்து அது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அங்கே சிக்னலே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து ஜேகே தான் அப்படியே வந்து ரூமுக்கு தான் போகிறான். ஜிம்மன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து நிற்கும்போது ஜிம்மன் வந்து அவன் வந்து ஆயில்மெண்ட் போட்டுன்னுப்பான். அந்த ஆயில்மெண்ட் போடுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுன்னுக்கான், பின்னாடி ஷோல்டர் பின்னாடி போடணும், அதனால வந்து அவனுக்கு கை மூளை எட்டலை, ப்ளஸ் அவனுக்கு வலிக்குது. இப்போ இங்கே ஜேகே அப்படியே வந்து அந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு, ஜேகே தான், நானா ஹெல்ப் பண்ணிட்டா? இல்லை வேண்டாம், நீ ஏன் ரூமுக்கு வந்த ஃபஸ்ட்டு?
ம் ரொம்ப போர் அடிச்சுது, சிக்னலும் வரல. அதான் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். இங்கே ஜிமன், எப்போவுமே என்னை நோட்டை விட்டுட்டே இருப்பியா? இங்கே பாரு, இப்போ இந்த டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா வேணாவா? வேணான்னா சொல்லு, நான் போயிடுறேன். எங்கள் ஜிமன் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறான். வச்சுட்டு எங்கள் ஜிமன் தான், சரி ஓகே, ஆனால் நீ ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுனா பண்ண கன்ஃபார்மாக உனக்கு கொலை பண்ணிடுவேன். எங்கள் ஜேக்கு சரி சரின்னு சொல்லிட்டு ஜிம்கிட்ட போகிறான். ஜிமன் அப்படியே பெட்டில் இங்கே ஜிமன் அப்படியே வந்து அந்த ஷர்ட்டை கட்டி அப்படியே திரும்பி உட்கார. இங்கே ஜங்குக் அப்படியே வந்து அந்த ஆயின்மெண்ட்டை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜங்குக் அதை அப்ளை பண்ணும்போது ஜிம்மனுக்கு வலிக்குது. இங்கே ஜிமன் தான், டேய் பார்த்து போடுறா வலிக்குது. இங்கே ஜங்குக் சிரிச்சிட்டு, யாரோ சொன்னாங்க இந்த அடி கூட வந்து உன்னால் தாங்கிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அதே வாய் வலிக்குது. கொஞ்ச நேரம் சூத்தம் மூடிக்கிட்டே எனக்கு அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறியா? சரி சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த ஆயின்மெண்ட்டை போடுறான். இங்கே ஜேகேவோட கண்ணு அப்படியே வந்து ஜிம்மனோட பேக் சைடு அந்த மூன் டேட்டூலாம் இருக்கும்ல அந்த பார்க்குறான். அதை பார்த்தோன்னே ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ், என்ன ஆடிடாது, சே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஜேகே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அந்த ஆயின்மெண்ட்டை போடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே ஜேகே நான் முடிச்சிட்டேன். இங்கே ஜிமன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஷர்ட் அப்படியே வந்து திருப்பியும் வேர் பண்ணுறான். இங்கே ஜங்குக் அப்படியே ஜிம்மனே பார்த்துன்னுக்கான் சைட் ஐஸில். இப்போ இங்கே ஜிம்மன் தான், எனக்கு பசிது, நான் போய் ராமன் செய்ய போகிறேன், உனக்கு வேணுமா? ராமனா? வேறு எதுவும் இல்லையா? உனக்கு அது வேணுமா வேணாவா? சரி சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமன் அப்படியே வந்து கிச்சனுக்கு போகிறான். ஜேகேவும் அப்படியே நொண்டிக்கிட்டே வந்து ஜிமனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். இங்கே வந்து ஜிமனும் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே இங்கே வந்து ஜேகே பார்த்தோன்னா, ஜேகே அந்த கிச்சனோட வால் இருக்கும்ல, ஸோ அப்படியே வந்து அதை சாஞ்சிக்கிட்டு ஜிமனை வந்து அவன் அட்மைட் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இங்கே கொஞ்ச நேரம் கழித்து ஜிமன் வந்து குக் பண்ணதை பார்த்துன்னுக்கான் ஜங்குக்கு வந்து அவனே அறியாமல் ஜிமனை அட்மைட் பண்ணதை பார்த்து நிற்கும்போது இங்கே ஜிமன் ஜங்குக்கு வந்து நம்மளை தான் பார்க்குறான்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இப்போ இங்கே ஜிமன் தான், ஏன் ஜங்குக் என்னையா அப்படி பார்த்து நிற்க? இங்கே ஜேகே தான், அது எங்கே நீ சாப்பாடில் பாய்சன் கலந்துட போகிறேன்னு பார்த்துன்னுக்கேன். நல்ல ஐடியாவாக இருக்கே, வாயை மூட்டு சமைக்கிற வேலையை மட்டும் பார்க்குறியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமன் வந்து அப்படியே வந்து குக் பண்ணினுக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ஜிமன் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணினுப்பான். ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்து அவன் கையை வந்து அப்படியே கீறிக்கும். அதனால் வந்து ரத்தம் ரொம்ப வருது. இங்கே ஜிமன் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லினுக்கா. இங்கே வந்து ஜேகே அப்படியே ஜிமன்கிட்ட போயிட்டு இங்கே ஜிமனுக்கு வந்து அடிபட்டதை பார்த்தோன்னே இங்கே ஜேகே தான், பார்த்து பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த அந்த கையை எடுத்து பார்க்குறான். நிறைய பிளட்டு லாஸ் ஆகிருக்கு, நிறையனா அதாவது வழக்கத்தோட கொஞ்சம் நிறையவே ரத்தம் வருது. அதை பார்த்துட்டு ஜேகே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே வந்து அந்த விரலை எடுத்து அவன் வாய்க்குள்ளே வச்சுக்கிறான். எங்கள் ஜிமன் ஃபுல் ஷாக்கு, வைட் ஐஸில் ஜேகேவை பார்த்துனுக்கான். ஜேகே அவன் வந்து எதுவுமே யோசிக்கல, அப்படியே வந்து வச்சோடனே ஜேகேக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். ஆனால் வந்து ஜிம்மனே பார்த்துனுக்கா, ஜிம்மன் ஜங்குக்கே பார்த்துனுக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வந்து ஜிம்மன் அவன் எதுவுமே பண்ணாமல் இருக்கானேன்னு பார்த்துட்டு அவனே அறியாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கான்ல, ஸோ அதனால் அவன் கை எடுத்துக்கிறான். நீ என்ன லூஸா, என்ன விரல் எடுத்து அவன் வாயில் வைக்கிற, எனக்கு வாஷ் பண்ண தெரியாதா என் கையை? இல்லை கொஞ்சம் நிறையவே பிளட் வந்தது, அதான் யோசிக்காம. அறிவில்லை உனக்கு, அதான் பிளட் வந்து நான் வாஷ் பண்ண மாட்டேங்கிறேண்ணா, ஏன் எனக்கு அந்த அறிவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறியா? சரி சரி நான் போய் பேண்டேஜ் எடுத்துகிட்டு வரேன், நீ வாஷ் பண்ண.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆக்வர்டாக அந்த சைலன்ஸ் இருக்காங்க, ஒரு ஆக்வர்டான மூமெண்ட் அங்கே வருது. ஜிமினுக்கே வந்து யோசிக்கிறான், ஏன் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படி நின்றுந்தோன்னு சொல்லிட்டு. இவன் வந்து ஜிம்மின் வாஷ் பண்ணியிருக்கும் போது ஜங்குக்கும் வந்துடுறான் பேண்டேஜோட. வந்துட்டு அவன் வந்து அதில் அந்த பேண்டேஜை கட்டி விட்டுட்டு இப்போ வந்து இங்கே ஜங்கு தான், நீ போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. உனக்கு குக் பண்ண தெரியுமா? நான் உன்னோட நல்லாவே குக் பண்ணுவேன், நீ போய் உட்கார். என்ன சொல்லிவிட்டு நீ ஒன்றும் சாப்பாடில் பாய்சன் கலந்துடாதா? நானும் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ போய் உட்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் போய் உட்காந்துக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து ஜேகே ஒரு கப்பில் வந்து ரேமெல்லாம் போட்டுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறான். ஜிமனும் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணட்டும், ஜேகே வந்து டேஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கான். நீ ஜேகே எதுக்கு என்னைய பார்த்துனுக்க? எலிய சோதனை பண்ணின்னுக்க, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். என் மேலே நம்பிக்கை இல்லை, சுத்தமாக இல்லை. சரி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்றான். அவன் வந்து 2-3 வாய் சாப்பிட்ருக்கப்புறம் ஜிமனை பார்க்குறான். ஜிமன் வந்து இப்போ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு வாய் எடுத்து வச்சோடனே அவனுக்கு வந்து அந்த பசியும் ப்ளஸ் அதே மாதிரி ஜேகேவும் நல்லா சமைச்சிருப்பான். நீ ஜிமன் தான், பரவாயில்ல, என்னோட நாளாக தான் சமைக்கிறேன், தெரியுதா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே அறியாமல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட பிஸ்னஸ் பற்றியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்லேருந்து டீலர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியில் அவங்களோட பாஸ்டில் என்ன நடந்ததுன்னு எல்லாமே அப்படியே சொல்லிகிட்டே வந்துருக்காங்க. அவங்களே அறியாமல் பேசினுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஒரு 4 to 5 hours கழித்து வந்து இப்போ டைம் பார்த்தோன்னா 3 மணி போல் இருக்கும். ஸோ நைட்டு 3 மணி. ஸோ அப்படி அதனால் வந்து ஜிம்முனும் போய் அந்த அவுட்டோரில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் உக்காந்துக்கிறான். உக்காந்துட்டு 3 பார்த்துன்னுப்பான். ஸோ இங்கே ஜேகே எங்கே ஜிம்முன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஜிம்மன் வந்து அவன் உட்காந்துருக்கோன்னு அவனும் அந்த சின்ன இடம் தான் இருக்கும், 2 பேர் உட்கார்ற மாதிரி தான் இடம் இருக்கும் ப்ளஸ். ஸோ அதனால் வந்து எப்படியோ பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு இங்கே ஜிம்மன் எதை பார்க்குறான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் 3 பார்க்குறோன்னே பார்த்துட்டு இங்கே ஜேகே தான், உனக்கு 3னா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், 3னா கொஞ்சம் பிடிக்கும். அது ஏன்லாம் எனக்கு தெரியாது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல் மைண்ட் வரும். சம்டைம்ஸ் ஒர்க் டென்ஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எங்கேயாச்சும் போகணும் போல் இருக்கும், யாரும் இல்லாத இடத்துல போய் அப்போ 3 பார்ப்பேன். அது பார்க்கும்போது என்னையே அறியாமல் ஜோன் அவுட் ஆயிடுவேன். அதுவே பார்த்து நிற்பேன், அந்த பியூட்டியை பார்த்து நிற்பேன். ஒரு மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப பிடிக்கும். நல்லா தெரியுது, பின்னாடி அந்த டேட்டு ஓட்டும் போது நல்லாவே தெரியுது. எங்கள் ஜிம்மன் லைட்டாக சிரிச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கும் ஜிம்மனுக்கும் வந்து சின்ன ஒரு ஐ கான்டாக்ட் வருது. இப்போ ஜிம்மன் அதை கொஞ்சம் திரும்பிடுறான். ஒரு 5 செகண்ட்ஸுக்கு தான் அந்த ஐ கான்டாக்ட் வந்திருக்கும். ஜிம்மன் அப்படி திரும்பிட்டு அப்படியே திருப்பி 3 பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ஜிம்மன் தான், ஆமாம் உன் கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் வலிக்குது நடக்கும்போது. இங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலோட பேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே லைட்டாக இழுத்து பார்க்குறான். அங்கே வந்து பிளட்டு லீக் ஆகலை, பட் ஆனால் வந்து அந்த காயமும் ஆறலை. ஸோ அதை பார்த்துட்டு ஜிம்மன் தான், நாளைக்கு காலையில் வேணால் பேண்டேஜ் மாற்றிட்டு புது பேண்டேஜ் போட்டுடலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் ஜிம்மனை பார்க்குறாங்க. 2 பேருமே செம்ம க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கோட ரைட் சைடு காலில் தான் அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து ஜிம்மன் அப்படியே வந்து
ஜங்குக்கோட முட்டையை தாண்டி அப்படியே பார்க்குறான். லெஃப்ட் சைடில் உட்காந்துருப்பான் ஜிம்மு. ஸோ அவன் தாண்டி பார்க்கும்போது 2 பேருமே க்ளோஸில் இருக்காங்க. ஜிம்மனோட அப்பர் பாடி வந்து ஜங்குக்கோட லேப்பில் இருக்கும். ஸோ அதனால வந்து 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஜேகே ஜிம்மு 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களே அறியாமல் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் தூரம் போகுது. அந்த கொஞ்சம் நேரம் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஜிம்மன் ஜங்குக்கோட லிப்ஸ் மேலே போகுது. ஜங்குக்கும் அதை பார்க்குறான். தெரியுது அவன் இங்கே பார்க்குறான்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே க்ளோஸாக வந்துட்டு ஜிம்மனோட லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணிடுறான். அந்த கேஸ் ரொம்ப ஜென்டிலாக லவ்லியாக போய் நிற்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேஸ் ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக போய் எனக்கு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே லிப்ஸை ஹேட் பண்ணி கிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அறியாமல் அந்த கிஸ்ஸை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த ரொம்ப ரஃப்பாக போகுது அந்த கேஸ் அப்படியே ரஃப்பாக போயிருக்கனால அப்படியே வந்து அங்கே இங்கேன்னு முட்டிட்டு போகிறாங்க. கவுச்சு, வாலு, அதுக்கப்புறம் வந்து டேபிள்னு சொல்லிட்டு அங்கங்கே இடித்து போகிறாங்க. கடைசியாக எப்படியோ வந்து அவங்க அந்த பெட்ரூம் போயிடுறாங்க. பெட்ரூம் போகிற வரைக்கும் கூட அவங்க எந்த ஒரு நிமிஷம் கூட அந்த கேஸ் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் பண்ணலை. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே பெட்டில் படுத்துக்கிறாங்க. 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிஸ் ஒரு செகண்ட் கூட பிரேக் ஆகாமல் அப்படி ஏட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தரும். அவங்களே அறியாமல் அந்த கிஸ் வந்து அந்த கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து அப்படியே அந்த கிஸ் வந்து நெக்கு செஸ்ட்டுன்னு போகுது. ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணியிருக்க, ஜிம்மன் ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணியிருக்கான். ஸோ 2 பேருமே அந்த கிஸ்லேருந்து சக்காக மாறுது. ஸோ அப்படியே ஸ்லோவாக அங்கே வந்து பேஷனேட்டான ஒரு சக்கிங் போகுது. அங்கே ஒரு ஹோல் பாடியும் அப்படியே வந்து செக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அப்படியே வந்து 2 பேருமே ட்ரெஸ்ஸை கட்டிக்கிறாங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அப்படியே வந்து அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு மேக்கப் செஷன் தான் நடக்குது. அது ஜென்டலாகவே இல்லை, ஈவன் லவ்லியாகவும் நடக்கலை. 2 பேரும் ரொம்ப ரொம்ப அவ்வளோ ரஃப்பாக பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். ஏதோ ஒரு 1 night ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட வரல. ஃபுல்லாகவே மேக்கப் செஷனாக தான் நடக்குது. 2-3 ரவுண்ட் போகுது. ஒரு 3 hours to 4 hours பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே வந்து தூங்கிடுறாங்க. 2 பேரும் கட்டு வச்சு தூங்கிக்கிறாங்க. அவங்களே அறியாமல் இது வந்து கட்டு வச்சு தூங்கிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக்கு ஏந்துக்கிறான். ஜங்குக்கு ஏந்துக்கும் போது ஜிம்மன் பக்கத்தில் இல்லை. ஸோ ஜங்குக்கு தான் ஜிம்மன் எங்கே போயிட்டான்? ஜிம்மன் இங்கே வந்து ஜேகே அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துக்கிறான். அவனும் நெக்டு பொசிஷனில் தான் உட்காந்து படுத்து நிற்பான். ஸோ அவன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு சுற்றி பார்க்குறான். ஜிம்மனோட திங்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ இங்கே வந்து ஜேகே பக்கத்தில் ஒரு நோட் அந்த பேப்பர் மாதிரி எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்குறான். பார்த்துட்டு அதில் படிக்கிறான். அது என்ன எழுதியிருக்கோன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ சேஃபாக தான் இருக்க, நீ வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுருக்கோம். எங்கள் ஜேகே அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். எங்கள் ஜேகே தான் ஷட், அவன் நம்மளை என்ன யூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போடுறான். கோபமாக வருது அவனுக்கு. அப்படியே வந்து ஜேகேவோட ஃபோனை எடுத்து ஜிம்னுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்ககிட்ட ஜிம்னோட நம்பரும் இருக்காது. ப்ளஸ் அதே மாதிரி அங்கே சிக்னல் இல்லை. ஸோ அதனால் குடுகுடுன்னு வந்து ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். அங்கே கார் கூட இல்லை. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் வந்து நம்மளை யூஸ் பண்ணிட்டான்னு நினச்சி அப்படியே அவன் வந்து அங்கேருந்து வெளில போகிறான். அந்த ஃபாரஸ்ட் விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் சிக்னல் வருது. ஸோ அந்த சிக்னல் வந்தோடனே அவன் வந்து அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் கால் பண்ணுறான், கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்ச நாள் கழிச்சு பிக்கப்பும் பண்ணிக்கிறாங்க. பாடி கார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷனாக செம்ம கோவத்தோடு இருக்காங்க சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. பாடி கார்ட்ஸ்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து இங்கே அவனோட மேன்ஷன் போயிட்டுக்கப்புறம் அவன் ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போன அடுத்த வருஷமே வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான்.
படிச்சுட்டு அவன் வந்து அவ்வளோ கோவம் வருது. அவன் நல்லா நம்மளை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இடையே வந்து ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஜேகே ஜிம்மன் தேடாத இடமோ கிடையாது. அவன் யார்கிட்டையும் கேட்காம இருந்ததும் இல்லை. அவன் வந்து கேட்டுகிட்டே இருந்திருப்பான், ஜிம்மனை பார்த்துருக்கீங்களா, எங்கேயாச்சும் ஜிம்மன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில மாஃபியாஸ் கிட்டலாம் கேட்பான். இப்போ சில யாருக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்பான். எங்கேயாச்சும் மீட்டிங் போகிறான்னா அங்கே வந்து என்ன டீலர் கிட்டே கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கேட்டு பார்ப்பாங்க. யாருக்கும் ஜிம்மன் இங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதனாலே இன்னும் கோபமாக இருக்கும் அவனுக்கு. இடையே வந்து ஃபியூ டேஸ் போக ஒரு நாள் ஜங்குக் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பான். எல்லா மாஃபியாஸும் அங்கே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அங்கே ஒரு பர்சன் என்ட்ரி ஆகிறாங்க. அந்த பர்சன் ஒரு குரூப் ஆஃப் பாடி கார்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்திருப்பாங்க. அதை என்ட்ரி ஆகிருப்பாங்க மீட்டிங் ரூமில். என்ட்ரி ஆகிட்டு ஜங்குக்கோட ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய சேர் இருக்கும். அதாவது ஜங்குக்கு எப்படி ஒரு பெரிய சேர் இருக்கோ அதே மாதிரி வந்து அங்கே ஒரு பெரிய சேர் இருக்கும். அந்த பர்சன் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து ஹெட்டை நாட் பண்ணுறாங்க ஒரு பர்சன்கிட்ட. அந்த பர்சன் வந்து அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக் செம்ம கோவத்தோடு அந்த பர்சன் முறைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பர்சன் அப்படியே ஸ்மெக் பண்ணிருக்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த மீட்டிங்கும் முடியுது. ஜங்குக் எதுவுமே சொல்லலை. அப்படியே வந்து எழுந்து அங்கே அது வந்து ஜங்குக்கோட இன்னொன்று பில்டிங்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு காமனான ஒரு மாஃபியா மீட்டிங் ஒரு பில்டிங் அது. ஸோ அதனால் அவனுக்கு அங்கே ஒரு கேபின் இருக்கும். ஸோ அங்கே போகிறான் உள்ள. அந்த கேபின் போயிட்டுக்கப்புறம் கோவமாக அந்த சேரை உட்காந்துக்கிறான். கரெக்டாக ஒரு பர்சன் வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த பர்சன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு எதுவுமே சொல்லாமல் என்ட்ரி ஆகிருப்பாங்க. அப்படியே அந்த கேபினை லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பர்சன் அந்த கேபினோட டோர் இருக்கும்ல, ஸோ அதில் சாஞ்சிக்கிட்டு கை கட்டிக்கிட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு அந்த பர்சன் தான், என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க போல், இங்கே ஜேகே தான், எதுக்கு எங்கள் கேபினுக்கு வந்த, இங்கே ஜிம்மன் சிரிச்சிட்டு அந்த நைட்டை நீ மறந்துட்ட போல் அப்படி சொன்னோன்னே ஜேகே குடுக்கணும் ஜிம்மன்கிட்ட போயிட்டு ஜிம்மனை வந்து ஜேகே இன்னும் டைட்டாக அந்த வாலை பின் பண்ணி அவன் கழுத்தை பிடிக்கிறான். இங்கே ஜேகே தான், உனக்கு என்ன வேணும் இப்போ, இங்கே ஜிம்மன், ஓ எதுக்கு இவ்வளோ கோவம், ஓ ஒரு வேளை நான் அப்போ உன்னை விட்டு போனதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ண நினச்சிட்டியா. இங்கே ஜேகே அவனோட ஜிம்மனோட அந்த அந்த கழுத்தை பிடிச்சிருப்பான்ல இன்னும் லைட்டாக கிரிப் பண்ணுறான். இங்கே ஜேகே தான், வாயை மூடுறியா. இங்கே ஜிம்மன், ஏ கோல் ஜங்குக், இப்போ என்ன நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன் அதானே, அதெல்லாம் இல்லை, நான் உன்னை யூஸ்லாம் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் சிட்டி விட்டு வெளில போனேன். சிட்டி விட்டுன்னு சொன்னதோட இந்த நாட்டை விட்டு கொஞ்ச நேரம் வெளில போனேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. நானும் மாஃபியா தான்ப்பா, மறந்துட்டியா, அதனால் ஒரு 1 வீக் வெளில போனேன். ஆனால் நான் உன்னை யூஸ்லாம் பண்ணல ஜங்குக், நீ எந்த அளவுக்கு என்ன அப்போ நீ கூட இருந்து அந்த செஷனை ஃபீல் பண்ணியோ அதே அளவுக்கு நான் உன்னை ஃபீல் பண்ணி தான் அதை பண்ணேன். நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணியோ அதே லவ்வுக்கு நானும் அப்போ லவ் பண்ணேன். சடன் லவ்வில் நல்லா இருந்தது அந்த ஃபீல். அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஜேகே ஜிம்மனே பார்த்துனுக்கான். இங்கே ஜிம்மன் கண்ணிலேருந்து தண்ணி வரதை பார்த்தோன்னே இங்கே ஜிம்மன் தான், ஒரு மாஃபியா இருந்து இப்போ தான் பார்க்குறேன். இங்கே ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறான், டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். யார் சொன்ன உன்னை லவ் பண்ணேன்னு, ஒரு ஸ்டூப்பிடால் மட்டும்தான் ஹக் பண்ணிவிட்டு யார் சொன்னோம் நான் லவ் பண்ணேன்னு சொல்லும்போது பார்க்கும்போது சிரிப்பாக வருது. இங்கே ஜேகே சரி எவ்வளோ வேணா சரி, ஆனால் திருப்பி இப்படி போகாத ப்ளீஸ். ஏண்டா என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா, வாயை மூடு ஜிம்மன், இப்போ கூட நீ சொல்ல மாட்டல்ல என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு. இங்கே ஜேகே அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறான். அந்த ஹக்கு பிரேக் பண்ணிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு சடனாக அவன் லிப்ஸை கேப்சர் பண்ணுறான். செம்மையான ஒரு கிஸ் போகுது.
சிமனும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து ரஃப்லேயே திருப்பியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எப்படி பண்ணாங்களோ அப்படியே அந்த கிஸ் ரஃப்லேயே போகுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கிஸ் பிரேக் ஆகிட்டு விஜய்க்கு இந்த கிஸ் வச்சாச்சு உண்மை தெரியுதா? நல்லா தெரியுது எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. சடனான லவ் இல்லை, நல்லா இருந்தது. ஒரு நைட்டில் லவ் வந்து மேட்டர்லாம் பண்ணி இப்போ ஒன்றா சேருது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஆனால் எனக்கு வலிக்குது. ஏன்டா உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலான்னு இல்லை, என்னை விட்டு போனது. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா என்னை யூஸ் பண்ணிட்டியோன்னு. ஏண்டா உன் வாழ்க்கையில் நீ யார் கூட மேட்ரு பண்ணதில்லை, பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபீல் வேறு மாதிரி இருந்தது. நான் முழுசாக நம்பி பண்ணிட்டேன், அதனால் பயந்துட்டேன். நானும் உன்னை நம்பி தான் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் இப்போ கூட உனக்கு பிடிக்கல இருறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓகேடா, நான் இதை நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து சில தப்புகள் நடந்திருக்கும், அதுக்கு ரொம்ப 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 சாரிடா. அண்ட் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியும் ரொம்ப 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 தேங்க்ஸா. எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கும் மேலே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை வந்து நம்பி எனக்கு விஷஸ் கொடுங்கடா. நான் நிறைய பண்ணுவேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து சரிப்படுத்துகிறேன். ஓகேங்களா? வேடா சில கட்டீஸ்.